சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் வடிவமைக்கப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபையின் SLTB சஃபாரி பேருந்து இன்று முதல் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இரத்தமலானை பணிமனையில் சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருந்த இந்த பழைய பேருந்து ஹட்டன் பணிமனைக்கு கொண்டு வரப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளுடனும் 42 இருக்கைகளுடன் ரூபாய் 4 மில்லியன் செலவில் புதுப்பித்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. மழைக்காலத்தில் மேல் கூரையுடன் மற்றும் வறண்ட காலத்தில் கூரையின்றி இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த சஃபாரி பேருந்தில் ஒலி அமைப்பு, கவர்ச்சிகரமான மின் விளக்குகள் மற்றும் பல நவீன டிஜிட்டல் துணைக்கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த SLTB சஃபாரி பேருந்தை நுவரெலியா மாவட்டத்திற்குள் அல்லது வெளியே எந்த பயணத்திற்கும் SLTB கட்டணத்தில் முன்பதிவு செய்யலாம் என ஹட்டன் பணிமனை மேலாளர் திரு பாலித வீரசூர்யா தெரிவித்துள்ளார். இந்த பேருந்திற்கு தனி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் சுற்றுலா தலங்களை பார்வையிடும் ஹட்டன் தொடருந்து நிலையத்திலிருந்து நல்ல தண்ணி வரை நடைபெறும் 2026-2027 ஆண்டு ஸ்ரீபாத மலை யாத்திரைக்கான சேவையிலும் இந்த பேருந்தை இணைக்க பணிமனை நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. சஃபாரி பேருந்து திறப்பு விழாவில் ஹட்டன் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் பிரதீப் வீரசேகரா, நுவரெலியா மாவட்ட SLTB பிரதம மேலாளர் RMR JP தசநாயக்கா மற்றும் ஹட்டன் SLTB பணிமனையின் பல ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.